நாய் வந்து ஓடுனா துரத்தம் செய்யும். அதான் நாயோட குணமே. அப்படியா? ஆமா, அடியில கணம் இல்லம்னா எதுவும் பயப்பட தேவையில்ல. அடியில கணம் யோ, அது மடியில கணம்யா. மடியிலையா? தெரிஞ்சா சொல்லு, தெரியாம அடி வாங்க. அடியில கணம் ஈவி காரா போயா. சரி, என்ன முடியா சொல்றேன் கேளுங்க. இந்த நாய் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாய்களுக்குமே ஓடுனா துரத்தும், நின்னுட்டோம்னா அது விட்டு கடிக்காது. கடிக்காது. இது எனக்கு தெரியாது. இது தெரியாம தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா நின்னு பாருங்க, நின்னோம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க. கடிக்காதா? யூரிசிட்டியா இருக்கும். திருட்டு பேர் தான் பயப்படணும். அதான் என்ன இவன் திருடனா இருப்பானோ, ஏதோ கொள்ளடிக்க வந்திருக்கானோ. என் மூஞ்ச பார்த்தா திருட்டு பேர் மாதிரி இருக்காடா. நல்லா படிச்சு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்துருக்கேன்டா. அது ஓகே, நீ வயிட்டு வரீங்க போறீங்க, கேப்ல இறக்கி விடுறாங்க, அதை விட்டுருங்க. அந்த நாய் சொல்றேன், நாய்க்கு அப்படி யோசிக்குதுங்கிற. நான் என்ன பண்றேன், ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. முன்னாடி வாங்க, காட்டுறேன் சார். வேணா சார், சொல்றேன் கேளுங்க சார். வாங்க சார், கடிச்சிட போகுது சார். வாங்க சார். நாய் துரத்துதா? ஆமா, துரத்துதா. ஆமா. அப்ப நின்று நின்னா கடிக்காதா? என்ன கடிக்காது, அவ்வளவுதான் பாருங்க. மோந்து போது பாருங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. நான் கூட நீங்க கோடு போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, கேனத்தரமா அதை சொல்லுவீங்க நினைச்சேன் சார். கரெக்டா சொல்றீங்களே. கடிக்காது பாருங்க, நல்லா மோந்து பாத்து நிக்கிறாங்க பாருங்க, சுத்தி நிக்கிறாங்க பாருங்க. ஆமா. என்னையா கடிச்சிருச்சு? அது எனக்கு தெரியல. யோ, அது ராபிஸ் வந்த நாயா. ராபிஸா? ஆமா, ஜாம்பி மாதிரி இருக்கு. ஐயோ,